வணக்கம். மக்கள் முகம் செய்திகள் வாசிப்பவர் சோஃபியா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள KMS திருமண மண்டபத்தில் தையல் தொழிலாளர்களின் மகளிர் மேம்பாட்டு தொழில் கூட்டுறவு சங்கம் லிமிடெட்டின் பேரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் கூறியதாவது: தமிழக அரசு வரும் பொங்கல் திருநாளில் அரிசி அட்டை ரேஷன் கார்டுகளுக்கு 2500 ரூபாய் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூறி, இந்த அரசு தனது கடமையை தவறாமல் மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறது எனவும் கூறினார். இதில் முன்னாள் சிட்கோ வாரிய தலைவர் சிந்து ரவிச்சந்திரன், ஆவின் தலைவர் காளியப்பன், ஒன்றிய செயலாளர்கள் தம்பி சுப்பிரமணியம், சிறுவலூர் மனோகரன், மகளிர் மேம்பாட்டு தொழில் கூட்டுறவு சங்க தலைவர் பர்வத் அபர்த்தினி, துணைத் தலைவர் விஜயலட்சுமி, நிர்வாக குழு உறுப்பினர்கள் பூங்கொடி, தனலட்சுமி, ஜெயலட்சுமி, செல்வி உட்பட உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மக்கள் முகம் செய்திகளுக்காக கோபியிலிருந்து K. வெங்கடேஷ்.